நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஈரான் இஸ்ரேலுக்கான வார் பதட்டமும் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ஈரான் இஸ்ரேலோட வார் பதட்டம் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை மேலும் ஏற்படுத்தும், இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெஃப்டியோட வீக்லி கேண்டில். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் பார்த்தீங்க கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் மாரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டிலேயே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியை இந்த கேண்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மாதிரி இருக்குது, ரிவர்சல் பேட்டர்னாக இருக்குது. இந்த ரிவர்சல் பேட்டர்னுக்கு மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதற்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. போன வாரம் வீடியோ யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நெஃப்டியுமே இப்போ என்ன செய்ய வருது அப்படின்னா, ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டுக்கு இது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் தான். மார்க்கெட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 800 24,800 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டு 24,800ங்கிற ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டு. இந்த 800ங்கிற ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துடும். 24,300 அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வீக்லியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. வீக்லியில் மேஜரான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 24,800 ரேஞ்சு. 24,800 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 to 200 அந்த ரேஞ்சு வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ட்ரெண்டை காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து விழுந்த மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறது திரும்பிடுச்சுன்னா அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி சப்போர்ட் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இப்படி சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா 25,061 அப்படிங்கிற இந்த லெவல்லே சப்போர்ட் எடுத்துருந்துச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எப்போ இந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சோ மார்க்கெட் மேலும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோடய எதிர்பார்ப்பு. இந்த லெவல்லையே மார்க்கெட் சப்போர்ட் இதை இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்சு ஒரு குருஷியலான சப்போர்ட் தான். 24,939 அப்படிங்கிற லெவலும் ஒரு சப்போர்ட்டான ஏரியா தான். இந்த ரெட் கேண்டிலோட சப்போர்ட்டு ஓகே 24,949 இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 800 கிராஸ் பண்ணதான்னு நம்ம பார்க்கணும். இந்த 800ங்கிற ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லெவலுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு 500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஃபாலுக்கான சான்சஸ் இருக்கும். அது இது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கும் சரிங்களா. ஒன்ஸ் இந்த லெவலை இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா 24,500 ரேஞ்சு வருது. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் கரெக்டாக சப்போர்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவலில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,500 800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 500ங்கிற லெவல் நல்ல சப்போர்ட்டு. இந்த 500ங்கிற லெவல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் மேஜரான சப்போர்ட் 23,900 அப்படிங்கிற இந்த லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஓவரால் மேஜரான ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அது 2,000-3,000 புள்ளிகள். இதெல்லாம் ஓவரால் ட்ரெண்டு. எதுவாக இருந்தாலும் நம்ம வீக்லிக்கான அவர்லியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட்டு, இப்போது இந்த சப்போர்ட்டை தான் நம்ம பார்க்கணும். இதை 1 ஹவரில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் தெரியும். இந்த லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ வீக்லி நிற்கிது பார்த்தீங்களா,
24,965 இந்த 65 to 50 ரேஞ்சு. ஓகே, இது ஒரு நல்ல சப்போர்ட்டு. மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த லெவல் வந்து ஒரு அடுத்த சப்போர்ட்டு. இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து இந்த 800 to 761 இது வந்து ஒரு ஜோனு. இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஜோனை மார்க்கெட் வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த வீக்னஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டுக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,478. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் 25,900 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து மார்க்கெட்டுக்கு 965, 800 விட்டால் இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. ஓகே, மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நான் வந்து போன வாரம் வீடியோ யாராவது பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரிவர்சல் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இந்த லெவல் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இப்போ நிற்கிறது 51,400. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 51,000 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இந்த மேஜரான ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிடும். அடுத்தது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 49,658 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, எதுவாக இருந்தாலும் 1 ஹவரில் வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்துடலாம். ஒன் ஹவரில் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிற இடமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஓகே, ஃபிப்னாசி லெவலும் அங்கே தான் வருது. 51,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலுங்கிறத விட இந்த லெவல்லையே வச்சுக்கலாம். ஃபிப்னாசியும் அதில் தான் வருது. 51,000 லெவல் அப்படி 51,000 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜோன் 50,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 52,365 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 53,088 அப்படிங்கிற லெவல் அதற்கும் கீழே வந்துருச்சு அப்படின்னா 53 மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 53,787 அப்படிங்கிற லெவல் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 54,260 அப்படிங்கிற லெவல் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா மல்டிபிள் டைம் இந்த ரேஞ்சு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு. தெரியுதுங்களா, இங்கேருந்து மேலே வந்திருக்கு. இந்த ரேஞ்சு வரும்போதெல்லாம் மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு மல்டிபிள் டைம். அதனால தான் இந்த ரேஞ்சை வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியாவாக நம்ம வச்சுக்கிறோம். இந்த ரேஞ்சிலேருந்து ரொம்ப நாளாகவே கண்டினியூ பண்ணிக்கிட்டு வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ட்ராப் பண்ணி காமிக்கிறது என்னத்துக்குன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இங்கேருந்து திரும்பினுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்து மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி வந்து எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதெல்லாம் இந்த கீழே எடுத்துக்கிறேன். புதுசாக நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ப்ரீவியஸாக அந்த லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 23,146 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,541 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டு.
ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,042 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,342, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,454 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான இது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் மிட் கேப்க்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். மிட் கேப் வந்து கரெக்டாக ட்ரெண்டில் நிற்கிது. மிட் கேப்பு, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து சப்போர்ட் ஜோனில் நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவல்லையே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலை அகைன் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மோர் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இங்கெல்லாம் வேறு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த லெவல்லாம் பாருங்கள், இங்கேருந்துலாம் ஃபால் ஆணுச்சு அப்படின்னா ஓகே நல்ல பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஃபால் ஆகிடும். ஏன்னா டபுள் டாப் நல்ல 13,388 அப்படிங்கிற லெவலில் ரிவர்ஸ் ஆனிச்சுனாலும் நல்ல மேலே ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி நிற்கிது மார்க்கெட்டு. ஒன்ஸ் இந்த லெவல்லாம் கொஞ்சம் குர்ஷியலாக பாருங்கள். விழுந்தாலும் பெருசாக விழுகும், மேலே வந்தாலும் பெருசாக வரும். பொசிஷன் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி மார்க்கெட்டால் கண்டினியூவாக ஏற முடியல அப்படிங்கிறதுனால ஒரு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக கூட மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஒரு ட்ராப் பண்ண வருவாங்க. என்னென்னா கீழே வரா மாரி ஒரு காமிச்சிட்டு விக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்தமாரி விக்கெலாம் வச்சுட்டு போகிற டயத்தில் வந்து மார்க்கெட்டு நல்லா வேகமாக ஏறும். மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால பெருசாக நம்ம வந்து கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு உடனே போய் விழுந்துடக்கூடாது. கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் பார்த்துக்கிட்டு பொசிஷன் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வாங்குறதெல்லாம் வந்து 1 or 2 days பார்த்துக்கிட்டு கூட வாங்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 12,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,656, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,475. மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணால், இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு தானே கீழே விழுந்துச்சு 13,200. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,388. இதெல்லாம் தான் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. மிட் கேப் வந்து சேனலோட பாட்டத்தில் இருக்குது. பேங்க் நிஃப்டி போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் கேப் வந்து இந்த ரேஞ்சில் நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஜோன் வந்து ஒரு டைம் இது வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து மிட் கேப்பெல்லாம் வந்து ஒரு ரெகுலேஷன் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ வந்த ட்ரெண்டு. நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் கீழே உடைக்கும் போது மிட் கேப்பில் உள்ள ஸ்டாக்லாம் பெருசாக விழுந்துச்சு. அகைன் இந்த சேனலுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா மிட் கேப் சேஃப் ஆகிடும் அப்படின்னு என்னோடய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். மிட் கேப் வந்து அகைன் சேஃப் ஆகிட்டு பிரேக் அவுட்டும் ஆணுச்சு. அகைன் இந்த வார்னால் வந்து என்ன இருக்குது, அகைன் இந்த சேனலோட பாட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த சேனலோட பாட்டத்துக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக்கெல்லாம் மேலும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேனலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இதை வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே என்னோடய வியூ தான், சரிங்களா? இப்படி தான் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் மார்க்கெட்டை இதே போல் அனலைஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா 3x 4x 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெஃபரல் கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடியை உங்களோட கிளைண்ட் ஐடி கொடுங்க. நம்ம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஃப்ரீயாக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரைனிங்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடியவங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.